வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பறவையில் உள்ள ஊர்மச்சி குளம் அப்படின்ற இடத்துல இருக்கோம். இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த பில்டிங்கு, யூசேஜ் பண்ணலை, இன்னும் புது பில்டிங் தான். 8 மாதம் ஆகுது இந்த வீடு கட்டி முடிஞ்சு. 23 அடி சாலைங்க. பக்கத்தில் ஃபுல்லாக வீடுலாம் வேலை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, கட்டடங்கள் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. பக்கத்துலேயே நிறையா வீடுகள்லாம் இருக்குது. தார் சாலை வசதியோடு தான் இருக்குது. இந்த பார்த்தாங்கன்னா தெரியும். வீடு அவங்க சொந்தத்துக்கு கட்டிக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்தத்துக்கு வரனால ஜாமானை நல்லபடியாக போட்டிருக்காங்க. இது வடக்கு பார்த்த வாசலுங்க. அவங்க உள்ளே போய் பார்ப்போமா? உள்ளே வந்துட்டோம். வந்தோடனே இது ஒரு சின்ன போட்டிக்கோ, பைக்கு சைக்கிள் மேலே காட்ட முடியும். இது மேலே மாடிக்கு போகிற பாதை. இந்த டோர்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அவங்க சொந்தத்துக்கு பண்ணியிருக்காங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இது உள்ளே வந்தோடனே ஹாலு 17க்கு 11, ஒரு பெரிய ஹாலு. கிச்சன் எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹால்லே நம்ம டைனிங் டேபிள் போட்டு கிச்சனுக்குள்ளே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே கிச்சனு ஃபுல்லாமே டோர் போட்டிருக்காங்க. கபோர்டு கம்ப்ளீட்டாக பிவிசி கபோர்டு. கரையான் பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இது ஒரு பெட்ரூம்லேயும் கம்ப்ளீட்டாக பிவிசிலே போட்டிருக்காங்க. கபோர்டு நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட யூசேஜுக்குனால லைஃப் லாங் இருக்கணும்னு பண்ணியிருக்காங்க. பட் அவங்க இப்போ ஏதோ உன் பையன் ஃபாரின் போயிட்டார் போல், அவங்க பையனுக்காண்டி கட்டினது. இது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு அட்டாச்சடு. இப்போ அவங்க அப்பா அம்மா மட்டும் இருக்காங்க. அவங்க அப்பா டவுனுக்குள்ளே கடை வச்சுக்காருங்க. ஸோ அவர் டெய்லி போயிட்டு வர்றதுக்காண்டி நைட்டு 11 மணி ஆகும் போல். ஸோ அதனால் இப்போதைக்கு அவங்க பையன் சேல் பண்ணிடுங்க, நான் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கோப்பான்ட்டுருக்காரு. வீடு சும்மா இருக்கக்கூடாதுல்ல. இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் தான். 2 பெட்ரூமு. இது 10க்கு 10 ஒரு பெட்ரூமு. அது ஒரு 10க்கு 10 பெட்ரூம் ஒன்று. நல்லா பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வாசல். வாஸ்துப்படி அந்தந்த ரூம் அங்கே அமைஞ்சிருக்கு. மேலே மாடிக்கு போய் பார்ப்போம். மேற்கொண்டு இந்த வீட்டோட பொருள்லாம் எல்லாமே குவாலிட்டியாக நல்லா போட்டிருக்காங்க. இந்த மாடி பார்த்திங்கன்னா தெரியும். மாடி நல்லா பெரிய மாடியாக இருக்குது. ஏரியா ஃபுல்லாக நல்லா வீடு இப்போ தான் கட்டி டெவலப் ஆகிட்டு இருக்குது. இது வாட்டர் லைனு, தனியாக சிண்டெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மாடி தண்ணி மலையில் உள்ளே போகக்கூடாதுக்காண்டி அதுக்குன்னே மேலே ஒரு ரூம் எடுத்துக்காங்க. அதுவே ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வரும் போல். நல்லா பண்ணியிருக்காங்க. இது ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க. 42 லட்சம் தான் சொல்கிறாங்க. 2.5 சென்ட் இடம், 900 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கு. நெகோசியபிள் பேசிக்கலாம், விலை குறைச்சிக்கலாம். நீங்கள் இதை பாருங்கள், நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். பேங்கில் லோன் போடுறாலும் போட்டுக்கலாம். 25 வரைக்கும் நம்ம லோன் கோட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் அமௌண்ட் கையில் இருந்தால் போதும். தேங்க்யூ.